இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பலாம்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க. ஆமா, நீங்க வர அனிமுனு கிளம்பணும். நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். சுப்பு, அம்மா, பிள்ளைங்கள உன்ன நம்பிதான் அனுப்புறோம். அதுங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராம நீ தான் பாத்துக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா எல்லாரும் போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. அப்பா, என்னப்பா என்னப்பா ஆச்சு? பாத்துரா, ஒண்ணு இல்லாத. கொஞ்சம் பாத்து போப்பா. அருளு, சீட் பெல்ட் போடுறா. பாத்து கொஞ்சம் பொறுமையா போப்பா. இவன் நம்மளதான் பாத்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். நாம நினைச்ச மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன பார்க்கட்டும், கண்ணு மொழி ரெண்டையும் புடுங்கி காக்காக்கு தூக்கி போட்டுருவேன். என்ன இவன் இப்படி பத்திரகாளி மாதிரி பாக்குறா? இனிமே கண்ணாடியை பார்க்க கூடாதுடா சாமி. டேய், நான் என்னென்னமோ சொல்லியும் என் புருஷன் நான் உங்க கூட ஏற்காடு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம உன்னை மட்டும் இப்ப ஏற்காடுக்கு அனுப்புறேன். நீ இப்ப இங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஏற்காடு போயிடு. நீ ஏற்காட்டுல இருக்கிற விஷயம் ஹனிமூனுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏன்னா நான் இப்ப அங்க போய் இறங்குறதே வேற கெட்டப்ல தான்க்கா. நீயே என்ன பார்த்தாலும் என்ன கண்டே பிடிக்க முடியாதுக்கா. அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல போய் தான் நான் இறங்க போறேன்க்கா. நீ எப்படி வேணாலும் போய் தொலை, ஆனா எனக்கு எந்த காரணத்தை கொண்டும் வானத்தையும் அருளும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது. அதே மாதிரி கரிகாலனும் நந்தினி ஒண்ணு சேர்ந்துட கூடாதுடா. அவங்கள சேராம பாத்துக்க வேண்டியது உன் வேலை. ஒவ்வொரு நிமிஷமும் அது உன் ஞாபகத்திலே இருக்கட்டும். அதுக்காக தான் நான் போறேன். அது எப்படிக்கா மாட்டுவேன்? அதெல்லாம் மாட்ட மாட்டேங்கா. அடுத்து என்ன அத சொல்லு. இங்க பாரு, நீ அங்க போய் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சு அவங்க கண்ணுல மட்டும் மாட்டி தொலைஞ்சிடாத. ஏன்னா நீ அங்க போனது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை அனுப்பி வச்சது நான் தான்னு என் புருஷன் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. அதெல்லாம் தெரியாதுக்கா. நாங்க ஒரு மாயாவிய தான் இறங்க போறேன். இங்க பாரு, நீ இப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து தொலைடா. ஐயோ அக்கா, என்னை எப்பவுமே நம்ப மாட்டியேக்கா. இதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. டேய், நான் நம்புற மாதிரி நீ நடந்துகிட்டதே இல்லடா. எதை சொன்னாலும் சொதப்பி தொலைச்சிடுற. சரிக்கா, என்ன அசிங்கப்படுத்தலாம் போதும். அடுத்து என்ன அத சொல்லு. வேற என்ன, அங்க இருந்து அப்பப்ப அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொல்லு. அவ்வளவுதான். அவ்வளவுதானக்கா. லக்கேஜ் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் கிளம்புறேன். சரிடா, வரங்க. ரெண்டு கண்ணுலயுமே தூசி விழுந்துருச்சா? இல்ல, ஒரு கண்ணுல தான் பட்டிருக்கு. சரி நந்தினி, நான் தண்ணி வாங்கி தரேன், வா. கண்ணை கழுவுனா சரியாயிடும், வா. அட வா. என்னத்த, என்ன வேணும்? நாங்களும் டீ சாப்பிட்டு போலான்னு தான் இறங்கி வந்தோம். சரி வாங்க, உட்காரு. வானதி, நந்தினி எங்கம்மா? என்னம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? என்னாச்சு? கண்ணை கசக்கிட்டு இருக்க? தூசி விழுந்துருச்சுமா, பயங்கரமா உறுத்துது. அதான் தண்ணி வாங்கி கண்ணை கழுவலான்னு கூட்டிட்டு வந்தேன். எதுக்குப்பா தண்ணி வாங்கி கழுவணும்? கண்ணுல ஊதி விட்டாலே சரியாயிடும். நீயே அவ கண்ணுல ஊதி விடுப்பா, சரியா போயிடும். என்னப்பா பாத்துக்கிட்டே இருக்க? கண்ணுல ஊதி விடு. ஐயோ, கார்ல வரும்போது கண்ணாடி வழியா பார்த்ததுக்கே கண்ணை புடுங்கி காத்துல விட்டுருவேன்னு சொன்னா. இப்ப இவளை தொட்டோம், அவ்வளவுதான். அம்மா, நீ எனக்கு ஊதி விட. ஏண்டி, கல்யாணம் ஆகி உனக்கு புருஷனே வந்தாச்சு, இன்னும் நானே உனக்கு ஊதி விட்டுட்டு இருக்கணுமா? கரிகாலா, நீயே கொஞ்சம் ஊதி விடுப்பா. இல்லாத
என்ன தொட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொடாம ஊது. ஏய் தொடாம எப்படி ஊத முடியும்? கரிகாலா, கண்ணு அவளுக்கு உறுத்திக்கிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் நல்லா ஊதி விடு. ஆ, இங்க பாரு, நானே கண்ணை இழுத்து பிடிச்சுக்கிறேன். நீ ஊதுற மட்டும் போதும், தொடக்கூடாது. சரியா? ஆ. ஆ, தொடலாமா? ஆ, இல்ல. என்ன இது இப்படி விலகி அவளை தொடாமலே ஊதி விட்டுட்டு இருக்க? எப்படி கண்ணுல இருக்க தூசி போகும்? ம். இப்போ சரியாயிடுச்சா? ஆ, ம், ஓகே அத்தை. தம்பி இங்க வாப்பா. சொல்லுங்க சார். கொஞ்சம் டேபிள க்ளீன் பண்ணு. கிளீனா தானே சார் இருக்கு. மாமா, டேபிள் சுத்தமா தானே மாமா இருக்கு? பார்க்க அப்படிதான் இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஜெம்ஸ்னா முட்டாயா? மிளகா பொடி ஆ. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கா பாரு. ஜெம்ஸ்னா கிருமி. ம், படிச்சிருந்தா தானே ஏதாவது தெரியும். படிக்காத முட்டாள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நான் எங்க போனாலும் சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். தம்பி க்ளீன் பண்ணுப்பா. சரிங்க சார். பரத், அதோ வரேன் சார். சார் சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? அப்பா, எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் போதும்பா. இஞ்சி டீ இருக்கா? இருக்கு சார். எனக்கு ஒரு இஞ்சி டீ போடுங்க. எனக்கு ஒரு இளநீர் பாயாசம். ஓகே மேம். மாமா, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு கிரீன் டீ. எல்லாரும் குடிக்கிற கிளாஸ்ல வேண்டாம், தனியா கப்ல கொடுத்துருங்க. எனக்கும் அதே மாதிரி டீ கொடுங்க. மாமா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு கப்ல. ஓகே மேம். அப்புறம் பஃப்ஸ் ஒன்னு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு பப்ஸ். ஓகே மேம். இங்க பாருப்பா, பிளேட்டை நல்லா க்ளீன் பண்ணி அதுல பஃப்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எனக்கும் தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏய், நான் சொல்றது தான் நீ சொல்லிட்டு இருப்பியா? நான் உங்க பொண்டாட்டி இல்ல மாமா, உங்களுக்கு பிடிச்சதா எனக்கும் பிடிக்கும். யாருக்கு யாரு நீ பொண்டாட்டி? சீக்கிரமே உன்னை ஒழிச்சு கட்டி தலை முழுகிறேன் பாரு. ச்சே.